இந்த வீடியோவுக்குள்ள போறதுக்கு முதல் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதமும் உங்களோட அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யறதுக்காக எவ்வளவு பணம் செலவாகுது? இலங்கைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட அடிப்படை தேவைகளை நிறைவு செய்யறதுக்காக ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு பணம் செலவாகுதுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் நான் இதை கேட்கிறேன்றதை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ இலங்கையினுடைய முன்னாள் ஆட்சியாளர்களினுடைய முக்கியமான ஒரு வாரிசு நாமல் ராஜபக்சவுக்கு ஒரு பெரிய சிக்கல் உருவாகி இருக்குது. ஏற்கனவே உருவாகியிருந்த சிக்கல் தொடர்பான புதிய வழக்கு நடைமுறைகள் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்குது. அது தொடர்பான ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்க போகிறோம். அதோட இலங்கையினுடைய பொருளாதாரம் இப்போ கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியான நிலைமையில் போகிற மாதிரி தான் சில தரவுகளினுடைய அடிப்படையில், நம்பிக்கையான முக்கியமான அதிகாரிகள் வெளியிடக்கூடிய சில தரவுகளினுடைய அடிப்படையில் இருந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் மத்திய வங்கி ஆளுநர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலையும் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோத்தையும் தான் இந்த வீடியோவில் விரிவாக முழுமையாக விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னதோ உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதனிடத்தை பார்க்கறதுக்கு முதல் இலங்கைக்குள்ள உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை ஒரே வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சோன்னு வச்சுக்கன்னு சொன்னால், இப்போ தான் என்னோட சேனலுக்கு புதுசாக பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சொல்லுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஓகே, ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையினுடைய இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் நாமல் ராஜபக்ச இருக்கார் தானே, அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழக்கினுடைய விசாரணை மேல் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக வரப்போது இந்த மாதம் 7ஆம் தேதி. இப்ப எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், எந்த வழக்கு? ஏன்னா அத்தனை வழக்குகள் அவர்கள் மேல போடப்பட்டிருக்குது. எந்த வழக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நாமல் ராஜபக்சவுக்கு பெரிய அளவிலான ஒரு சர்ச்சையா இன்றைக்கு வரைக்கும் போய்கொண்டிருக்கிற கொழும்புல இருக்கிற பேய் கட்டிடமா சொல்லப்படக்கூடிய த கிறிஸ் ஸ்கொயர் ப்ராஜெக்ட். கொழும்புல நீங்க கோட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு கட்டிடம், கொழும்புக்கே ஒரு அவலட்சணத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி அரவாசியா கட்டப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ் ஸ்கொயர் ப்ராஜெக்ட் இருக்கு தானே, அந்த கட்டடத்தோட தொடர்புடைய ஒரு நிதி பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான அந்த வழக்குக்காக தான் வரப்போற 7ஆம் தேதி நாமல் ராஜபக்சவுக்கு அந்த வழக்கு மேல் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக வரப்போகுது. இந்த வழக்கை பற்றின ஒட்டுமொத்த தெளிவான முழு தகவல்களையும் நான் ஒரு வருஷத்துக்கு முதலே ஒரு வீடியோவில் ஒரு டாக்குமெண்டா முழுமையாக சொல்லியிருந்தேன். அந்த வழக்கு அப்படிப்பட்ட வழக்கு கொழும்புல மலேசியாவில் இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு கட்டடம் மாதிரி, கொழும்புக்குள்ள இலங்கைக்கு ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதிரி கொழும்புல கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரொஜெக்ட் தான் த கிறிஸ் ஸ்கொயர் கொழும்பு என்ற இந்த ப்ராஜெக்ட். 650 மில்லியன் US பண முதலீட்டுல இந்தியாவோட கிறிஸ் குரூப்பால இலங்கைக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் இந்த கிறிஸ் ஸ்கொயர் ப்ராஜெக்ட். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 கட்டடங்கள், தனித்துவமான ஒரு லுக்க கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு 4 கட்டடங்கள். இப்ப நீங்க இந்த படத்துல பாக்குற இதுதான் அந்த ப்ராஜெக்ட் முழுமையா முடிக்கப்பட்டிருந்தா வெளியாகி இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தினுடைய வியூவா சொல்லப்பட்டது. அந்த கட்டடத்தை கட்டுறதுக்காக கொழும்பு கோட்டை பகுதியில ஒரு 4 ஏக்கர் அளவிற்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு 99 வருட லீஸினுடைய அடிப்படையில், குத்தகையினுடைய அடிப்படையில் 5 பில்லியன் இலங்கை ரூபாவுக்கு, 500 கோடி ரூபாவுக்கு லீஸுக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அந்த இடத்துல அந்த 650 மில்லியன் US 500 கோடி ரூபாய் இலங்கை ரூபாவுக்கு லீஸுக்காக எடுக்கப்பட்ட இடத்துல அந்த கட்டடம் கட்ட ஆரம்பிச்சதுல ஏகப்பட்ட சர்ச்சைகள் அந்த கட்டடத்துக்கு பின்னால போய்கொண்டேதான் இருந்தது. அந்த கட்டடத்தை கட்டுறதுக்காக அங்க இருந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட லஞ்சம் 400 மில்லியன் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வழங்கப்பட்டதா சொல்லப்படுறது. முழுமையான அதிகாரிகள், முக்கியமான பெரிய பெரிய அதிகாரிகள் வரைக்கும் அந்த லஞ்சம் கொடுக்கப்பட்டதா சொல்லி அந்த கட்டடத்தினுடைய ஊழல்களோட சம்பந்தப்பட்டவர்களா அதுல பெயரிடப்பட்டிருந்தார்கள். அதோட தொடர்புபட்ட முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே, அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது, யார் யார் லஞ்சம் வாங்கியிருந்தார்கள் என்ற தொடர்பான முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே அந்த கிறிஸ் குரூப்பால அளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான பலதரப்பட்ட சர்ச்சைகளுக்குள்ள நாமல் ராஜபக்ச எப்படி உள்ள வந்தாருன்னு சொன்னா, 70 மில்லியன் ரூபாய் ரக்பி டோர்னமெண்ட் நடத்துறதுக்காக அந்த கிறிஸ் குரூப்பினுடைய CEO இருக்கிறதானே RP குப்தா என்றவர்கிட்ட 70 மில்லியன் ரூபாய் பணத்தை கேட்டுதா சொல்லி ஒரு சர்ச்சை உருவாகி இருந்தது. அது சர்ச்சை இல்ல, CID-னால உண்மை என்று சொல்லி நிரூபிக்கப்பட்ட ஒரு பண மோசடி வழக்கு. அந்த 70 மில்லியன் ரூபாய் பணத்தை நாமல் ராஜபக்ச பெற்று அந்த ரக்பி டோர்னமெண்ட்டுக்காக பயன்படுத்தவே இல்லை என்று சொல்லப்படுது. ஒரு ரக்பி போட்டி நடத்துறதுக்காக அந்த பணம் பயன்படுத்தப்படவே இல்லை. அப்போ அந்த காசு எங்கே போடுதுன்றதுதான்
உருவாகின பெரிய ஒரு சர்ச்சையா மாறி இருந்தது. ஸோ இப்போ போய்கொண்டிருக்கிற வழக்கினுடைய அடிப்படையும் இதுவாக தான் சொல்லப்படுது. ஆனால் இது மட்டும் இல்லை, இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளும் நாமல் ராஜபக்சன் மட்டும் இல்லாம அதுல சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் எதிரான வழக்கு தான் இப்ப தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு மேல் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்குது. அது வரப்போற 7ஆம் திகதி திரும்பவும் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட போது அதுல இவர் மேலான இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுமா இருந்தா நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஒரு விடயம் சொல்லப்படுது. நான் இந்த கேஸை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி முழுமையாக தெளிவாக A to Z தெரிஞ்சு கொள்ளணும்னு வச்சுக்கணும்னு சொன்னால் மேல் ஐடாக்ல அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன், போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, இது முதலாவது விஷயம். அடுத்த 2வது முக்கியமான விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் கேட்டிருந்தானே உங்களோட அடிப்படையாக ஒவ்வொரு தனிநபருக்கும் ஏற்படுற செலவு எவ்வளோன்னு சொல்லி. ஏன் நான் அதை கேட்டேன்னு சொன்னால், இப்போ இலங்கைக்குள்ள ஒவ்வொரு தனி நபருக்கும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக எவ்வளவு பணம் செலவாகுதுன்னு சொல்லி தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களத்தால அந்த தொகை இப்ப வெளியிடப்பட்டிருக்குது. எவ்வளவு பாத்தீங்கன்னா 17,117 ரூபாய். ஒரு தனிநபர் இலங்கைக்குள்ள தன் அடிப்படை தேவைகளை மட்டும், அடிப்படையா என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யறதுக்காக ஒரு தனிநபருக்கு 17,117 ரூபாய் செலவிடப்படுறதா தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களத்தால இந்த ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இது கடந்த ஏற்கனவே அளவிடப்பட்ட தொகையை விட அதிகரிச்சிருக்குது. முதல் அளவிடப்பட்ட தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துல 16,690 ரூபாவா இருந்தது. இப்ப 17,117 ரூபாய், 427 ரூபாவா அதிகரிச்சிருக்குது. இதுக்குள்ள அதிகமா எந்த இடத்துல இந்த பணத்தொகை எவ்வளவு செலவாகுதுன்னு பாத்தீங்கன்னா கொழும்புல 18,461 ரூபாய் ஒரு தனிநபருக்கு செலவாகுது. அதே மாதிரி குறைந்தபட்ச பெறுமதியா மொனராகலை மாவட்டத்தில் 16,367 ரூபாய் செலவாகுது. இப்போ நான் சொன்ன தகவலை வச்சுக்கொண்டு நீங்க ஒவ்வொருத்தரும் இலங்கைக்குள்ள இருந்து இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க இருக்கிற மாவட்டத்தில் உங்களுக்கு எவ்வளவு பணம் செலவாகுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, அடிப்படையா எங்கட நாட்டினுடைய பொருளாதாரத்தை வச்சுக்கொண்டு இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு பணம் ஒரு தனிநபருக்கு செலவாகுன்றது அதிகபட்சமாக சொல்லப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உருவாகி இருக்கக்கூடிய இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு, அதே மாதிரி எரிவாயுனுடைய விலை அதிகரிப்பு, உலக நாடுகளினுடைய பிரச்சனையினால இலங்கைக்குள்ள இந்த பிரச்சனை உருவாகி இருக்குது. இது தொடர்பான ஒரு முக்கியமான தகவலும் வெளியாகி இருக்குது. என்னன்னு சொன்னா, இப்போ அரசாங்கத்தால வலுசக்தி அமைச்சர் அனுரக் கருணாதிலக சொல்லியிருக்கிறார், இந்த எரிபொருள் விலை அதிகரிப்புன்றது எங்களால தவிர்க்க முடியாதது. இப்ப கடைசியா விலை அதிகரிக்கப்பட்டது தானே, அது அதிகரிக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முதல் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுலேயே சொல்லியிருந்தேன் மிக விரைவிலேயே இலங்கைக்குள்ள விலை அதிகரிக்கப்படும் சொல்லி. அதே மாதிரி அடுத்த நாள் அதிகரிக்கப்படுறது. நான் பெரிய ப்ரெடிக்டர் எல்லாம் கிடையாது. உலகத்தினுடைய பொருளாதார நிலைமையை வச்சு பார்க்கும்போது அந்த அதிகரிப்புன்றது எங்களால கணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இனியும் அதிகரிக்கும். இது ஆரம்பம் மட்டும்தான் சொல்லலாம். இந்த விலை அதிகரிப்பு இனியும் இருக்குன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. எங்கட நாட்டுக்குள்ள அது அதிகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குது. இந்த போரினால இந்த விலை அதிகரிப்புகள் எல்லா நாட்டிலையுமே அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த அதிகரிப்பால இலங்கைக்குள்ள எல்லா தேவைகளுமே அடிப்படையா இருக்கிற எரிபொருளுடைய விலை அதிகரிக்கப்படுமா இருந்தா எல்லாருக்குமே தெரியும், எல்லா பக்கத்திலையுமே பொருட்கள் சேவைகளுடைய விலை அதிகரிக்கப்படுது. அதே மாதிரி அதிகரிக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு பக்கம். அடுத்த இன்னொரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விடயத்தை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அவர் சொல்லியிருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையினுடைய பணவீக்கம் 7% வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ போய்கொண்டிருக்கிற இந்த பொருளாதார பிரச்சனைகள், உலக போரினால இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய பணவீக்கம் 7% வரைக்கும் அதிகரிக்கும் என்று சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி இன்னும் முக்கியமான பல்வேறுபட்ட துறைகளில் அந்த அதிகாரிகளால் வெளியிடப்படக்கூடிய தகவல்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஒரு சிக்கலான சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை எங்களால் ஓரளவுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பிரச்சனை உலகத்தில் போகிற இந்த போர் முடிவுக்கு வந்தால் கூட எங்களை மாதிரியான சின்ன சின்ன நாடுகளில் அந்த பொருளாதாரம் திரும்ப கட்டியெழுப்பப்பட்டு ஒரு சீரான நிலைமைக்கு வாரதுன்றது ஒரு நீண்ட கால செயல்பாடாக இருக்கும். அது குறுகிய காலத்தில் போர் முடிஞ்சோன்னு இலங்கைக்குள்ள பெட்ரோலியத்தினுடைய விலைகள் குறைவடைஞ்சு பொருட்கள் சேவைகளுடைய விலைகள் குறைவடையாது. நடக்கும்போது அதிகரிக்கும். போர் அதிகரிக்கிற வேகம்
பயங்கர வேகம் அதிகரிக்கும். ஆனால் அந்த போர் நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு அது குறைகிறது வந்து மிக மெதுவான ஒரு குறைவாக தான் இருக்கும். சாதாரணமாக எங்கட இடங்களில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் பார்த்தீங்கன்னாலே அங்கே நடக்கிற போருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ரெஸ் வாங்குற ஒரு கடையில், ஒரு உடுப்பு கடையில் உடுப்பினுடைய விலைகள் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ சம்மந்தமே இல்லாமல் சொல்ல முடியாது, ஆனால் வேகமாக அதிகரிக்கும். ஆனால் குறையுதுன்னு சொன்னால் அது குறைகிற அளவு வந்து குறைவாக தான் இருக்கும், உடனே குறைக்க மாட்டார்கள். அதே மாதிரி எங்களோட நாட்டினுடைய பொருளாதாரம் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய செலவுகள்ன்றது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நாங்கள் இப்போவே உணர்ந்து கொள்ளணும். ஸோ எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி தயாராகி கொள்ளுங்க. இந்த போர் சூழல் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்ன்றது எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. ஓகே, இவ்வளவு விடயங்களை தான் இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சிருந்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக இருக்க கமெண்ட்ல சொல்லிடலாம். இலங்கையில் உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான எல்லா அப்டேட்ஸுமே ஒரே வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அதை நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.